வணக்கம் மக்களே, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இந்த வீடியோ போகுதா போலையான்னு தெரியல. காலையில் ஒரு ஷார்ட்ஸ் போட்டு டெலீட் பண்ணிட்டேன். அது வந்து கிட்ஸுக்கு போனாலே எனக்கு வியூஸ் போக மாட்டேங்குது. நானும் பாப்பாவும் இருந்தால் வீடியோ போகுது. பிள்ளைகளை மட்டும் தனியாக காமிச்சா போக மாட்டேங்குது. என்ன செய்யறது? சரி, வீடியோக்குள்ளே போயிருமா. வீடு வந்து இன்னும் 2 நாளில் சென்ட்ரிங் போட போகிறாங்க மேலே. இது இவ்வளோ நாள் வந்து ஒரு வீட்டுக்கு எவ்வளோ செலவு ஆகும்ன்ட்டு நீங்கள் கேட்கலாம். அது வந்து நம்ம இன்னும் முழுசாக வேலையெல்லாம் முடியாமல் நம்ம சொல்ல முடியாது இல்லையே. அதனால் இருந்த உடன் வாங்கினோம், சேர்த்து வச்ச காசு எல்லாத்தையுமே போட்டு வீடு ஒட்டுற அளவுக்கு வந்திருக்கு. இப்போ தான் இன்னும் கையில் காசு பத்தலை. நாங்கள் என்ன செய்ய போகிறோம்னா, இருக்கிற தோடு வீடு சின்ன ஒரு 2-3 மோதிரங்க இதுதான் இருக்குது. அதை கொண்டு போய் என்ன செய்யணுமோ செஞ்சு பணத்தை வாங்கி மேலே வந்து ஒட்டுறதுக்கு போகிறோம். அதுக்கப்புறம் அது ஒட்டுறதை பிரிக்க 1 மாதம் 20 நாளைக்கு மேலே ஆயிரும் போல். அதுக்குள்ளே நம்ம அடுத்து பூச்சி வேலை, கதவு நில வைக்கிறது, கரண்டு இருக்குது, பைப்பு பதிக்கிறது இருக்குது, பெயிண்ட்டு, செல்ஃபுக்கெலாம் இது பேர் என்ன, கடப்பக்கல், லெட்டின் பதிக்கணும். எம்பிட்டு வேலை இருக்குது. நம்ம நினைக்கிறதுக்கு மேலே போகுமோ அப்படின்ற ஒரு பயம். கொத்தனார் கூலியை ரொம்ப அதிகமாக போகுதுங்க, சமாளிக்க முடியல. ஒரு 4-5 ஆள் ஒரு நாளைக்கு 4-5-6-7 பேர் வேலை பார்க்குறாங்க அப்படின்னா அவங்களுக்கு கூலியே 10,000 ரூபா போயிடுது. சாப்பாடு டீ கூட ஒரு 500-600 தான் வச்சுக்கோங்க, இவ்வளோ காசு போயிடுது. அதனால் ரொம்ப கஷ்டமாக இருக்குது. இந்த பேர் என்னது, கான்ட்ராக்டில் விட்டுருக்கலாமோன்னு நீங்கள் நினைக்கலாம். ஆனால் அது வந்து அந்தளவுக்கு தரமாக இருக்காதுன்னு நிறைய பேர் சொல்கிறாங்க. எப்படின்னு கேட்டிங்கன்னா, உடனே கட்டி கொடுத்துருவாங்களாம். அதனால் இதுனா நம்ம காசுனா போட்டு கட்டலாம். காசு இருக்கும்போது கட்டலாம், காசு இல்லைன்னா நம்ம நிப்பாட்டி வைக்கலாம். அது வீடு கொஞ்சம் ஸ்ட்ராங்காக தான் ஆகும். இன்னொன்று, நாங்கள் எங்கள் வீட்டுக்கார டைல்ஸ் போட வேண்டாம், அந்த செலவு வேறு இருக்காருங்க. டைல்ஸ் போட வேண்டாம், சிமெண்ட்டை போட்டு விட்ருவோம் இப்போதைக்கு. அப்புறமா ஒரு 2-3 வருஷம் ஆகட்டும், காசு இருக்கும்போது ஒட்டிக்கணும், டைல்ஸ் ஒட்டிக்கிடுவோங்கிறாரு. எனக்கு என்னன்னா கவலைனா, இவ்வளோ செலவு பண்ணி வீடு கட்டுறோம், ஆனை வாங்க காசு இருக்குது, கொரடா வாங்க காசு இல்லை. அந்த மாதிரி நம்ம அந்த தரையை கூட நம்ம டைல்ஸில் கடனோன்னா வாங்கி என்ன ஒரு பக்கம் பயம்னா, நம்ம ரொம்ப கடன் ஆயிடுச்சுன்னா அதுலேருந்து மீண்டு வர்றது கஷ்டமாக போயிடும். எனக்கு தெரிஞ்ச ஒருத்தவங்க கடன் வாங்கி வீடு கட்டி கடைசியில் அந்த கடனை அடைக்க முடியாமல் அந்த வீட்டையே விற்றுட்டு போனவங்களும் இருக்காங்க. அதை நம்ம இப்போ சொல்கிறேன், ஏன் அவசரமாக சொல்கிறேன்னு நினைக்காதீங்க. இது வந்து ப்ராக்டிக்கலாக சொல்கிறேன். அகலக்கால் வைக்காதன்னு எங்கள் அம்மா ஓயாமல் சொல்லுவோம். அகலக்கால் வைக்காதீங்க. நம்மளால் முடியாது. நம்ம சக்திக்கு மீறி, நம்ம தெம்புக்கு மீறி ரொம்ப வெளியில் கடன் வாங்கிட்டோன்னா அது நம்ம வட்டிக்கிட்டுறதுலேயே நம்ம வாழ்க்கை போயிடும். வட்டியே டபுள் மடங்காகி அஸ்தலை விட வட்டி போனது கதையெல்லாம் நிறைய பேர் இருக்கும். நாங்கள் இப்படித்தான் ஒரு ஃபினான்ஸில், பேரை சொல்லக்கூடாது, நம்ம மேலே கேஸ் போட்டுருவாங்க. ஒரு தனியார் ஃபினான்ஸ் நிறுவனத்தில் 5 லட்ச ரூபா லோன் வாங்கியிருந்தோம். எப்போனா எனக்கு கல்யாணம் முடிஞ்ச புதுசில் எங்கள் மாமனார் எங்கள் மாமியார்லாம் இருந்தப்போ, அவங்க இருந்த வரைக்கும் எங்களுக்கு தெம்பு, நல்லா தெம்பு. ஏன்னா எதுனா ஒன்றுனா எங்கள் மாமனார் எங்கள் மாமியார் இழுத்து பிடிச்சிக்கிடுவாங்க. அந்த 2 பில்லர், ஒரு வீட்டுக்கு ஒரு 4 பில்லர் இருக்குது, 2 பில்லர் இல்லைன்னா என்ன ஆகும், வீடு சாஞ்சிரும்ல. அது மாதிரி தான் எங்கள் நிலமை. எங்கள் மாமியார் போகும்போதே எங்களுக்கு பாதி தெம்பு போயிடுச்சு. எங்கள் மாமனார் இருக்கும்போது ஏதோ கொஞ்சம் சப்போர்ட்டிவாக இருந்தார். இப்போ அவரும் இல்லைங்கும்போது கொஞ்சம் எங்கள் வீட்டுக்காரெலாம் பாவம், ரொம்ப அவங்க இல்லாமல் ரொம்ப கஷ்டப்படுறாரு. இப்போ வந்து இன்னும் அந்த 2 பில்லர் யாருன்னு கேட்டிங்கன்னா, எங்கள் வீட்டுக்காரோட அண்ணன் தங்கச்சி, அவங்க தான். அவங்க சப்போர்ட் நமக்கு உண்டு, எப்பயுமே உண்டு. நல்லது உள்ளது சொல்ல, உதவி செய்ய அவங்க இருக்காங்க. அதுக்காக நம்ம ரொம்ப சொந்த பந்தங்களை நம்ம ரொம்ப நெருக்கக்கூடாது பாருங்கள், அது புளிச்சு போகும். ஒரு அளவுக்கு தான் நம்மளும் எல்லாத்தையும் உதவி கேட்கணும், ரொம்ப கேட்கக்கூடாது. அப்படிங்கிற மாதிரி போய்கிட்டு இருக்கு. அடுத்து நம்ம வந்து பூசணும். இந்த நான் சொன்ன எல்லா வேலைகளும் இருக்குது. இந்த தோடு அவ்வளோதே, திங்கக்கிழமை இந்த தோடு காதில் இருக்காது. ஆமாம், பிறந்து எங்கள் அம்மா எனக்கு கல்யாணம் முடிஞ்சப்போ எனக்கு இந்த தோடு போட்டு விட்டுச்சு. எங்கள் வீட்டுக்காரர் கல்யாணம் முடிஞ்சு 10 வருஷம் ஆயிடுச்சுங்க. இது வரைக்கும் எனக்கு ஒரு குண்டுமணி மூக்குத்தி கூட வாங்கி கொடுத்தது இல்லை. அப்புறம் மூக்குத்தியாக குத்திருக்கேன் நீங்கள் கேட்கலாம். கல்யாணம் முடிஞ்சப்போ மூக்குத்தி குத்தி தான் இருந்தேன். ஒரு வாட்டி தலை குளிக்கையில் துண்டில் அப்படி வந்துச்சு பாருங்கள், வள்ளி தாங்க முடியல, அதோடு நான் விட்டுட்டேன். கல்யாணத்துக்கு 15-10 நாள் இருக்கையில் தான் மூக்குத்தி குத்துனேன். கல்யாணம் ஆகி ஒரு மாதத்துக்குள்ளே கழட்டிட்டேன், எனக்கு அது பிடிக்கல.
இதுதாங்க எங்கள் வீட்டோட நிலமை. நாங்கள் ஒட்ட போகிறோம். அது நிறைய பேர் கேட்டாங்க, பர்சனலாகவும் கேட்டாங்க, யூடியூப்பில் வீடியோவில் கமெண்ட்லேயுமே கேட்டாங்க எப்படி போகுது அப்படின்ட்டு. அதுக்கான ஒரு தெளிவாக தான் அந்த வீடியோ வந்து. கண்டிப்பாக நான் உங்களுக்கு காங்கிரட்டு பேர் என்ன சென்ட்ரிங் போட்டதுக்கப்புறம் காட்டுறேன். இன்னும் ஒரு 2-3 நாளில் போட்டுருவாங்க. அநேகமாக திங்கள் செவ்வாய்க்கிழமை போடக்கூடாது. திங்கக்கிழமை போட்டுருவாங்களா, நாளைக்கு ஞாயிற்றுக்கிழமை கம்பிலாம் கட்டணும். புதன்கிழமை போட்டுருவாங்கன்னு நினைக்கிறேன் என் கணிப்புப்படி. என்ன கிழமை போடுவாங்கன்னு எனக்கு தெரியாது. புதன்கிழமை போட்டாங்கன்னா நான் அன்றைக்கே உங்களுக்கு வீடியோ எடுத்து கண்டிப்பாக வியாழக்கிழமை அப்லோடு பண்ணிடுவேன். எங்கள் வீட்டுக்கார் ஷார்ட்ஸில் எல்லாத்தையும் எடுத்து வச்சுருக்காரு. ஷார்ட்ஸில் போட்டு விடுனாரு. வேண்டாம், இவ்வளோ நாள் பொறுத்துட்டோன்னு ஒரு வாரம் ஷார்ட்ஸில் போடுனாரு. சரின்னு சொல்லி வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் வந்து இவ்வளோ செலவாகும்னு எங்களுக்கு தெரியாது. இன்னும் எவ்வளோ செலவாகும்னு தெரியாது. அதுக்கப்புறம் எங்கள் கையில் காசும் இல்லை. நாங்கள் என்ன நினச்சிக்கிட்டு இருக்கோம், இப்போதைக்கு சிமெண்ட் தரையை போட்டு வீட்டுக்குள்ளே மட்டும் பூசிட்டு போயிடுவோமான்னு தோணுது. அப்புறமும் இல்லை வாழ்க்கையில் ஒரு வாட்டி தான் வீடு கட்ட போகிறோம். அந்த கம்பி விளம்பரத்துக்கு வரும் பாருங்க, வாழ்க்கையில் ஒரு முறை தான் வீடு கட்ட போகிறோம் அப்படின்னு. அது மாதிரி பயமாக இருக்குங்க. ஒரு மாதிரி ஒரு திகிலான ஒரு பயம் வரும் பாருங்க, அந்த மாதிரி பயம் வந்துருச்சு. ஏன்னா நம்மக்கிட்ட இருந்த எல்லாத்தையும் இன்வெஸ்ட்மெண்ட் எல்லாத்தையும் இந்த வீட்டில் போட்டாச்சு. இப்போ நம்ம வந்து கடைசி விளிம்பில் நிற்கிறோம். வந்து ஒரு பக்கம் பதட்டமாகவும் பயமாகவும் இருக்குது. எக்காரணம் ஆனாலும் சொந்த பந்தங்கக்கிட்ட மட்டும் கையேந்த மாட்டோம். நான் சொந்த பந்தங்கன்னு சொன்னது சொந்தங்களை, நம்ம வீட்டில் உள்ளவங்களை கிடையாது. எங்கள் மச்சானோ எங்கள் நாத்தனாரோ எங்கள் அக்காவோ நான் அவங்கள சொல்லலை. சொந்தக்காரவங்கக்கிட்ட நம்ம எக்காரணத்தை கொண்டு நிற்கவே கூடாது. எப்பயுமே நான் நிற்கவும் மாட்டேன், நாங்கள் யார்ட்டையும் கேட்கவும் மாட்டோம். ஏன்னா நமக்கு மதிப்பு மரியாதை இல்லாமல் போயிடும். எங்கள் சொந்தக்காரர்கள்லாம் அந்த வீடியோ பார்க்கத்தான் செய்கிறாங்க. என்னன்னு கூட கேட்க மாட்டாங்க, நல்லா இருக்கியான்னு கூட கேட்க மாட்டாங்க, ஒரு ஃபோன் கூட பண்ண மாட்டாங்க. அவங்க எல்லாரும் முன்னாடி நம்ம எப்படி நிற்கணும், இப்படி நிற்கணும். என்றைக்கு இப்படி நின்றக்கூடாது. தெம்பா தைரியமாக கெத்தா வாழணும் அவங்க முன்னாடி. எத்தனை பேர் சொந்த பந்தங்களுக்காகவே நல்லா வாழணும்னு நினைக்கிறீங்க? நெசமாவே நான் எனக்காக வாழணும்னு நினைக்கிறது ஒரு 60%ன்னு வச்சுக்கோங்க. மிச்சம் இந்த சொந்த பந்தங்க முன்னாடி வாழணும்னு நினைக்கிறது 40%. 100க்கு எல்லாருமே நம்ம சொந்த பந்தங்க முன்னாடி தலை நிமிர்ந்து வாழணுன்ட்டு தான் தைரியமாகவும் தெம்பாகவும் ஓடிக்கிட்டு இருக்கோம். நம்ம குடும்பத்தில் உள்ளவங்க நிம்மதியாக இருக்கணுங்கிறத விட எல்லாருமே நினைக்கிறது நம்ம சுற்றி உள்ளவங்களும் சொந்தக்காரவங்க முன்னாடி நம்ம கெத்தா வாழணும் அப்படின்ட்டு தான். அதே ஆசை தான் எனக்கும். நான் கூட சொல்லுவேன் எங்கள் வீட்டுக்கார்ட்ட, என்னை கூப்பிட்டு போங்களேன் என் வீட்டை பார்க்க. எல்லாரும் நினச்சிக்கிட்டு இருக்கீங்க நான் வீட்டை காட்ட மாட்டேங்கிறேன்ட்டு. எங்கள் வீட்டுக்காரர் என்னை கூப்பிட்டு போக மாட்டார் முதல். ஏன்னா ஒரு ஒரு ஃபினிஷிங் பண்ணால் தான் என்னை கூப்பிட்டு போகணுங்கிறது அவருக்கு ஆசை. நான் சொல்லுவேன், எனக்கு பெரிய கனவு இந்த வீடு கட்டுறது, என்னை கூப்பிட்டு போய் ஒரு வாட்டியாக காட்டுங்களேன் பார். உனக்கு தான் இது கனவு, எனக்கு இது கனவு இல்லை. குடியிருக்க ஒரு வீடு கட்டுறேன் அவ்வளோதான். ஆனால் எனக்கு இது மட்டும் கனவு இல்லை. எனக்கு இது கனவுன்னு நினச்சா இது மட்டும் எனக்கு கனவாலாம் கிடையாது. இதுக்கு அடுத்தடுத்து நான் போய்கிட்டே இருப்பேன். நீ இதோடய நிற்கணும்னு நினைக்கிற, கனவுன்னு நான் நினைக்க மாட்டேன் அப்படிம்பார். ஏற்கனவே நான் சொல்லியிருக்கேன், எங்கள் வீட்டுக்காரர் வந்து சின்ன பிள்ளையிலேருந்தே வசதியானவர். 15-20 வீடுகிட்ட வாடகைக்கு விட்டு ஒரு நாளைக்கு 50-100 பேர்கிட்ட வேலை பார்ப்பாங்களாம், நைட்டும் பகலும். இந்த ஊரில் அவ்வளோ பெரிய வசதியானவங்களாக இருந்திருக்காங்க. நம்பர் 1 இடத்துல. அந்த இடத்துல இருந்தவர் இன்னைக்கு சில காரணங்களால் இப்படி இருக்கும்போது அவருக்கு இது சாதாரணம். ஆனால் எனக்கு, நான் சாதாரண குடும்பத்தில் பிறந்தவ, எனக்கு ஒரு வீடு கட்டணுங்கிறது எனக்கு அது எவ்வளோ பெரிய லட்சியம் கனவாக இருந்திருக்கும் சொல்லுங்கள். எங்கள் வீடெல்லாம் சின்னூண்டு வீடு. இப்போ நான் உட்காந்துருக்கேன் பாருங்க, இந்த ரூம் அளவுக்கு தான் எங்கள் வீடு ஹாலே இருக்கும். அதில் 3 பொம்பளை பிள்ளைங்க, எங்கள் அப்பா, நான், எங்கள் அம்மா, எங்கள் தாத்தாவும் அங்கே தான் இருப்பார். 50 பேரும் படுத்து கிடந்திருப்போம். யோசிச்சு பாருங்கள். அதிலே பேரம்பேத்திக்கு பூரா எங்கள் அம்மா பார்த்துருச்சு அந்த வீட்டில். அப்போ கிராம வீடுங்கும்போது எனக்கு நம்ம ஒரு உருவாக்க போகிற அந்த கனவுலங்கும்போது எல்லாருக்குமே ஒரு ஆசை இருக்கும்ல, அது மாதிரி தான் எனக்கும் இருந்துச்சு. கண்டிப்பாக இன்னும் ஒரு 2-3 நாளில் வீட்டை காமிக்கிறேன். எல்லோரும் பாருங்கள், எல்லோரும் வாழ்த்துங்க, நல்லபடியாக முன்னேறி போகணும்ட்டு. தயவு செஞ்சு ரொம்ப மட்டும் கடை வாங்கிடக்கூடாது, அதுலேருந்து மீள்றது கஷ்டமாக போயிடும். வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னொன்று யூடியூப் டவுட்டு வேணும்னு நினச்சிங்கன்னா 200ரூவாங்க. யூடியூப்குள்ளே செட்டிங்ஸ் எல்லாம் பண்ணி தரணும்னா 500ரூவாங்க. யூடியூப் சேனல் மெயில் ஐடியிலேருந்து ஆரம்பித்து செட்டிங்ஸ் பண்ணி வீடியோ எடிட் பண்ணி
ஒரு வீடியோ அப்லோட் பண்ணி எப்படிலாம் போடணுன்ட்டு எல்லாமே சொல்லித்தரேன்னா 1000 ரூபா. விருப்பம் உள்ளவங்க டிஸ்கிரிப்ஷனில் இல்லாட்டி கமெண்ட்டில் நம்பரை பின் பண்ணுறேன். வேணுங்கிறவங்க அந்த நம்பருக்கு வாட்ஸ்அப் மட்டும் செய்யவும். பாய்.